இந்த 13ஆம் தானியேல் தீர்க்க தரிசன வேத பாடத்துக்கு வந்திருக்கவங்க அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் பிரகாசபுர திருச்சபையின் சார்பாகவும் வாழ்த்தி வரத்துக் கொள்கிறோம். இந்த பாடல் கூட்டத்தை ஆரம்பிக்கும் என்பதாக யாவரும் தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜெபம். எங்களை நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இந்த நாளை தந்ததாயக்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் உங்களை பற்றி படிக்க போகிறோம். அதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அபியாசிக்கிறதற்கு தேவரீர் கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இந்த வேளையிலும் நாங்கள் பாட போகிறோம். நாங்கள் பாடலும் நாம மாத்திரம் மகிமைப்பட நீங்களே கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் நெஞ்சிலும் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக பாடலின் 128 128 மே ராஜகிறிஸ்துநாதர் என்ற பாடல். பாடலின் 128. அடுத்த பாடலாக பாடலின் 172 172 பாவதோஷம் நீக்கிட என்கிற பாடல். பாடலின் 172.
முதல் பாடலாக பாடல் எண் 517 517 பாலரே ஒரு நேசர் ஒன்று என்ற பாடல் பாடல் எண் 517. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே மாலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 13வது தானியேல் தீர்க்கதரிசன வேத பாடத்தில் இணையவழியாக இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ள விரும்புகிறேன். தொடர்ச்சியாக இந்த நாளிலும் 13வது பாடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். கடந்த 12 பாடங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு பல பாடங்களை கற்றுக்கொள்ளவும் நம்முடைய வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும் வண்ணமான ஆவிக்குரிய பாடங்களை படிக்க தேவன் உதவி செய்தார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த 13வது பாடத்தை நாம் படிக்கும் முன்பதாக கண்களை மூடி ஒரு விசை கூட ஜெபம் செய்யலாம். சிங்காசனத்தில் வீற்றிருந்து பூமியின் மண்மக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் பரம தந்தையே, கர்த்தாவே, பரலோக ராஜ்யத்திற்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
இந்த பூலோக வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து வந்திருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் நித்தமும் இயேசுவோடு கூட நெருங்கிய ஒரு வாழ்க்கை வாழ இயேசுவுடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக ஆண்டவரங்களை வழிநடத்தி வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 13வது நாளின் பாடத்திலும் உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே எங்களை நடத்தும், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சீர்திருத்திக் கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் எங்களுக்கு தந்தருளும் ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் செய்கிற சகல வேலைகளையும் சகல காரியங்களையும் ஆசீர்வாத தாரும். இந்த நேரத்தில் இணைய வழியாக உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறேன். இந்த நாளிலும் தொடர்ச்சியாக நாங்கள் படிக்கும் பொழுது கர்த்தாவே, உம்முடைய தூய ஆவியானவரை தந்து புரிந்து கொள்கிற ஆவியையும் சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற மனப்பக்குவத்தையும் தேவன் தரும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்தோம். கடந்த முறை 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை நாம் படித்து ஆராய்ந்தோம். இன்றைக்கு 2வது பகுதியாக 11ஆம் வாக்கியத்திலிருந்து 28ஆம் வாக்கியம் வரையிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 12 அதிகாரங்கள் இருக்கிறது. அந்த 12 அதிகாரங்களிலும் முதல் 6 அதிகாரங்கள் ஒரு பகுதியாக, அடுத்த 6 அதிகாரங்கள் இன்னொரு பகுதியாக இருக்கிறதை நாம் ஆரம்ப நாட்களின் பாடங்களிலே படித்தோம். முதல் 6 அதிகாரங்களும் சரித்திர சம்பவங்களை கொண்ட அதிகாரங்கள். அடுத்த 6 அதிகாரங்களும் 2வது பகுதி தீர்க்கதரிசனங்களை கொண்ட அதிகாரங்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நாளோட இந்த பாடத்தோட நாம் சரித்திர பகுதியை நிறைவு செய்ய இருக்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து நாம் தீர்க்க தரிசனத்தை படிக்க இருக்கிறோம். உண்மையிலேயே தீர்க்க தரிசனத்தை படிக்கும் பொழுது, தீர்க்க தரிசனங்களை நாம் விளங்கிக் கொள்வதற்காக முயற்சிக்கும் பொழுது மெய்யாகவே ஆவியானுடைய ஒத்தாசை தேவை. நாம் ஜெபித்து இந்த பாடத்துக்குள்ளாக நாம் வருவோம். நாம் ஜெபத்தோடு இந்த பாடங்களை கற்றுக்கொள்வோம். தேவன் நமக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தருவாராக. கடந்த வாரத்தில் தானியேலுடைய உயர்வை பற்றி படித்தோம். பாபிலோனுக்கு அடுத்ததாக மேதிய பெர்சிய ராஜ்யத்திலும் தானியேலுடைய உயர்வு எப்படி இருந்தது, தரியு மன்னன் வாழ்ந்த காலத்திலும் தானியேலுடைய காரியம் எப்படி இருந்தது என்பதை படித்து தானியேலுக்கு என்ன மகிமை ஆண்டவர் கொடுத்தார் என்பதையெல்லாம் படித்தோம் இல்லை. பெல்சாசருக்கு அடுத்ததாக தரியு மன்னன் வருகிறார். இந்த மேதிய பெர்சிய மன்னர்கள் தரியு மற்றும் கோரேஸ் இருவரும் ஆட்சி செய்கிறார்கள். அதில் இந்த தரியு அரசாண்ட நாட்களில் தரியு கீழே 123 பிரதானிகளை ஏற்படுத்துகிறார். அதாவது 3 பிரதானிகள் பிரசிடென்ட்ஸ், 120 தேசாதிபதிகளாக 123 அதிகாரிகளை ஏற்படுத்துகிறார். அந்த 123 பேரில் உயர்வான பதவி வகித்தவர் இந்த தானியேல். இந்த தானியேலுக்கு ஏற்பட்ட ஆபத்தை நாம் படித்தோம். இதை தானியேல் பிரதானிகளின் தலைவனாக இருக்கிறான். இந்த தானியேலுக்கு மேலே பொறாமையும் போட்டியும் உருவாக அங்கிருந்த சகல ஞானிகளும் சகல பிரதானிகளும் பிரபுக்களும் தேசாதிபதிகளும் மந்திரிமார்களும் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், இந்த தானியேலுக்கு விரோதமாக ஒரு சூழ்ச்சி செய்து அவர்களை எப்படியாகிலும் சிக்க வைத்து ராஜாவிடத்திலிருந்து தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும், எப்படியாகிலும் அவனை பதவியிலிருந்து கீழே இறக்கிவிட வேண்டும் என்கிற ஒரு பொறாமைமிக்க உணர்வை கொண்ட இந்த ஜனங்கள் குற்றத்தையும் குறைகளையும் கண்டுபிடிக்க தேடினார்கள். ஆனால் முடிந்ததோ? முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது 4வது வசனம் கடைசி பகுதியில், அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. எந்த ஒரு குற்றமும் காணப்படவில்லை, எந்த ஒரு குறைவும் அவனிடத்தில் இல்லை. இப்போ ஒரே ஒரு விஷயத்தில் சாத்தான் அவர்களை தூண்டிவிட்டான். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவனை நிச்சயமாக குற்றப்படுத்தலாம் என்று சொல்லி எண்ணி ராஜாவிடத்தில் போய்
ராஜாவே 30 நாட்கள் உம்மை தவிர வேறு எவரையும் தொழுது கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஒரு ஆலோசனையை ராஜாவுக்கு சொல்லி, ராஜாவும் அதற்கு ஒப்புக்கொண்டு ஒரு தாக்கீதை, ஒரு சட்டத்தை பிறப்பித்தார்கள். அந்த சட்டம் தானியேலுக்கு விரோதமாக மாறினது. ஆனாலும் வேதம் சொல்கிறது 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தானியேலோவென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுக்கு மன்னனுடைய சட்டம் பயத்தை கொண்டு வரவில்லை. தானியேலுக்கு உயிர் பயம் இல்லாதது போல இந்த தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படி ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்திருந்தும், அந்த சட்டம் இவனுடைய உயிருக்கே ஆபத்து என்பதை தெரிந்திருந்தும், இந்த தானியேல் வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து முழங்கால் படியிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபித்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன ஒரு பயமில்லாத ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? மனுஷனுக்கு பயம் இல்லாத, மனுஷனுக்கு எவ்வளவேனும் பயம் இல்லாத, தெய்வ பயம் நிறைந்த ஒரு ஜெபமாக தானியேலுடைய ஜெபம் இருந்தது. தானியேல் அவ்வாறு ஜெபித்த மாத்திரத்தில் இந்த சூழ்ச்சி செய்து வந்தவர்கள், சூழ்ச்சியை உருவாக்கினவர்கள் தானியேலை குற்றப்படுத்த அவர்கள் எத்தனித்தார்கள். தானியேல் மேல் பெரிய ஒரு குற்றத்தை கண்டார்கள். இப்போ அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் இந்த தானியேல் ஏன் பயப்படவில்லை என்று சொன்னால், இந்த சட்டம் தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை மன்னனுக்கு கொடுக்க சொல்கிறார். தேவனுக்கு செய்ய வேண்டிய தொழுகையை மன்னனுக்கு செய்ய மன்னன் வாஞ்சிக்கிறார். இது தவறு. தேவனுக்கு நிகரான சட்டங்கள் வரும்போது நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அப்போஸ்தலனாகிய நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தில் பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாயிருக்கிறது. மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிக்க வேண்டியதே அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே பேதுருவும் அப்போஸ்தலரும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தொழுகை, மகிமை தேவனுக்கு செலுத்த வேண்டிய ஸ்தானத்திற்கு பதிலாக அந்த ஸ்தானத்தை ஏதாயிலும் மனிதன் விரும்பினால் அல்லது இந்த பூமிக்குரிய அதிகாரங்கள் விரும்பும் பொழுது நாம் அவர்களுக்கு எதிர்த்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை இந்த தானியேலுடைய அனுபவமும் அங்கு பேதுருடைய அனுபவம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. தீர்க்கதரிசனம் எழுதுகிறாங்க பாருங்க. பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை பக்கம் 42 வாசிக்கிறேன். பொறாமை என்னும் கூரிய கண்கள் ஒவ்வொரு நாளும் தானியேலின் மீது பதிக்கப்பட்டிருந்தன. இந்த தானியேலுக்கு மேல ஒவ்வொரு நாளும் பொறாமை கண்கள் பதிக்கப்பட்டுட்டே இருந்துச்சான். உங்க மேல கண்கள் பதிக்கப்படுகிறதா? நீங்க வாழ்கிற வாழ்க்கை, நீங்க இருக்கிற ஸ்தானம், நீங்க செய்கிற நல்ல காரியங்களினால உங்க மேல பொறாமப்படுறாங்களா? தைரியமாக இருக்க தேவன் அழைக்கிறார். பொறாமை என்னும் கூரிய கண்கள் ஒவ்வொரு நாளும் தானியேல் மீது பதிக்கப்பட்டிருந்தன. அவர்களது கண்காணிப்புகள் வெறுப்புணர்வினால் கூர்மையாக்கப்பட்டிருந்தன. பாருங்க, அவங்களுடைய பார்வையே வெறுப்பினால் உள்ள பார்வையாகத்தான் இருந்ததாம். ஆயினும் அவனது வாழ்க்கையில் ஒரு வார்த்தை அல்லது செயல் கூட அவர்களால் குற்றம் காண முடியவில்லை. தினந்தோறும் பொறாமை உணர்வினால, தினந்தோறும் ஒரு வெறுப்புணர்வினால இந்த தானியேலை எப்படியாச்சும் தானியேலின் மேல் குறை பார்த்து விடலாம் என்று சொல்லி எத்தனித்த அந்த அதிகாரிகளுக்கு தானியேலுடைய செயல்களில் கூட, தானியேலுடைய வார்த்தையில் கூட, ஒரு வார்த்தையில் கூட குற்றம் கண்டுபிடிக்கவே முடியவில்லையாம். எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை? தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. எனினும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தானியேல் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும்
தான் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டதாக அவன் உரிமை பாராட்டி கொள்ளவில்லை. நான் சுத்தமானவன், நான் தூய்மையானவன், நான் யோகியன், நான் நீதிமான் அப்படின்னு சொல்லி தனக்கு எந்த ஒரு புகழாரத்தையும் இந்த தானியேல் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் உண்மையுள்ள தற்பிரதிஷ்டையுள்ள ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்தான். அவன் செஞ்சதெல்லாம் என்னன்னு சொன்னா டெடிகேட்டிவ் லைஃப் டு த லார்ட், ஒரு கமிட்டட் லைஃப் டு த லார்ட், லைஃப் வித் கமிட்மெண்ட், ஒரு தற்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு தெய்வீக வாழ்க்கையை அவன் வாழ்ந்தானே தவிர மற்றபடி அவன் தனக்கும் தேவனுக்கும் இருந்த உறவை அல்லது தனக்கும் தேவனுக்கும் இருந்த அந்த நெருக்கத்தை அவன் பெருமையாக எண்ணி தனக்கு எந்த ஒரு புகழாரத்தையோ அல்லது எந்த ஒரு மேன்மையோ அவன் விரும்பவே இல்லை. பிறர் அவனிடத்தில் குற்றம் காண தேடின பொழுது அவன் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை அவர்களுக்கு காண்பித்தான். இன்னைக்கு நமது வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலையும் பிறர் குற்றம் கண்டுபிடிக்கும் பொழுது நாமும் எதிர்மறையாக அவங்க வாழ்க்கையில் என்ன குற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து அதை பெரிதுபடுத்துவது நம்முடைய வேலையே கிடையாது. நம்ம வேலை என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அவங்க முயற்சிக்கிறாங்கன்னு சொன்னால் கவனமாக தேவனுக்கு பிரியமாக யோக்கியமானவைகளை செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். மற்றபடி நாம் பிறர் நம்முடைய குற்றத்தை சொன்ன உடனேயே நாமும் அவருடைய குற்றத்தை எடுத்து சொல்லி நாம் அவருடைய குறைகளை வெளிப்படுத்தி அவர்களையும் அவமானப்படுத்தி அவர்கள் நம்மை அவமானப்படுத்தினால் நாமும் அவர்களை அவமானப்படுத்த திட்டமிடுவது தேவனுக்கு விரோதமான செயல் என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தானியேலை குற்றம் கண்டுபிடிக்க அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்தாங்க. ஆனால் தன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையினால அவன் எந்த ஒரு குறைகளையும் வெளிப்படுத்த ஆயத்தம் உள்ளவனாக இல்லை, குறையற்றவனாக இருந்தான். தொடர்ந்து வசனங்களை வாசிக்கலாம். இன்றைக்கு 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தில் வாசிக்கலாமே. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி, எப்போ தானியேல் ஜெபிக்கிறான் அப்படின்றத பார்த்த உடனே அங்கே கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். பின்பு அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக வந்து ராஜாவின் தாக்கியதை குறித்து எந்த மனுஷனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெவியிலே போடப்பட வேண்டும் என்று நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்தீர் அல்லவா என்றார்கள். அதற்கு ராஜா, அந்த காரியம் மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி உறுதியாக்கப்பட்டதே என்றான். ஆக மேதிய பெர்சிய ராஜ்யத்தினுடைய மாறாத பிரமாணத்தின் அடிப்படையில் இந்த கட்டளை தாக்கீது பிறப்பிக்கப்பட்டது. ராஜா நினைத்தால் கூட அதை மாற்ற முடியாத அளவிற்கு முத்திரை போடப்பட்ட ஒன்றாக இருந்தது இந்த கட்டளை. 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைக்க கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராஜாவை நோக்கி அவங்களுடைய ஆரம்ப வார்த்தையே பாருங்களேன். சிறைபிடிக்கப்பட்ட யூதேய தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் இன்னொரு இடத்திலிருந்து அடிமையாக கொண்டு வரப்பட்டவன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன். அவன் ஒரு தலைவன் கிடையாது. நீர் ஏற்படுத்தின பிரதானிகளின் தலைவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்களுடைய அட்ரஸிங்கே, அவனை அறிமுகப்படுத்துகிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன், அதாவது ராஜாவுடைய மனசுல அவன் வேறு தேசத்தான், அவன் ஒரு சிறை கைதி, அவன் ஒரு வாடகைக்கு வந்தவனை போல ஒரு தற்காலிகமாக இந்த தேசத்தில் இருக்கிறவன் அப்படின்றத சொல்லி காட்டுவதற்கு இந்த பிரதானிகள், இந்த பிரபுக்கள், மந்திரிமார்கள் எல்லாம் ராஜாவிடத்திலே இப்போ போய் சொல்றாங்க. ஆனால் இந்த நாட்களில் இந்த 6ஆம் அதிகாரத்தில் நடக்கிற சம்பவம் நாம் கடந்த வாரத்தில் படித்தது போல
அது ராஜா தானியேலுக்கு 84 வயது. இந்த காலத்தில் 538ஆம் வருஷத்தில் நடக்கிற சம்பவம். இப்போ இந்த நாட்களில் தான் தானியேலை குறித்து மந்திரிமார்கள் சொல்றாங்க, அவன் சிறைபிடிக்கப்பட்டவன். தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இவங்க செய்கிற தப்பை பார்த்தீங்களா? தானியேலுடைய பொறுப்பு இப்போ பிரதானிகளின் தலைவன், பிரதானிகளுக்கே தலைவன், தேசாதிபதிகளுக்கு மட்டும் இல்லை. தேசாதிபதிகள் இந்த பிரதானிகளத்தில் வந்து சொல்லணும், பிரசிடென்ட்ஸில் வந்து சொல்லணும். இந்த 3 பிரசிடென்ட்ஸில் முதன்மையானவர் யார் அப்படின்னா தானியேல். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய ஆரம்ப நிலையை, அவனுடைய எளிமையான வாழ்க்கையை அவர்கள் சுட்டி காண்பித்து அவனுடைய வாழ்க்கையை கொச்சைப்படுத்துகிறார்கள். இதே தவறை தான் யார் செஞ்சா அப்படின்னா பெல்சாசர் செஞ்சார். பெல்சாசர் மன்னன், பாபிலோனிய மன்னன். 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிச்சோன்னு சொன்னா, அப்பொழுது தானியேல் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? பார்த்தீங்களா? சில நேரங்களில் இந்த பொறாமை உணர்வினால இந்த மனசெல்லாம் இருளடைந்த நிலைமையில் ஈகோ, ப்ரைட் இவைகளெல்லாம் தலை தூக்கி இருக்கிற நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்னு கூட தெரியாமல் சில காரியங்களை செய்வதற்கு சாத்தான் தூண்டி விடுகிறான். இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், தானியேலை அவங்க ஒரு அவமரியாதையோடு நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 14வது வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு, ராஜா உண்மையிலேயே சஞ்சலப்படுறார். ஐயோ, தானியேலை மறந்தல்லவா இந்த சட்டத்தை நாம் பிறப்பித்து விட்டோம், தானியேலை மறந்தல்லவா இந்த காரியத்தை நாம் ஏற்படுத்தி விட்டோம். இதை கேட்ட உடனே தானியேல் தன்னுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இந்த தரியு மன்னனுக்கு சஞ்சலம் நேரிட்டது. சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அந்த நாள் முடிகிறது வரைக்கும் அவனுடைய பிரயாசங்கள் எப்படியாச்சும் இந்த தானியேலை காப்பாற்றிடணும், இந்த தாக்கியதிலிருந்து எப்படியாச்சும் தானியேலை விடுபட்டு விட வேண்டும், எப்படியாச்சும் இந்த கட்டளை தானியேலுக்கு அப்பாற்பட்டதாக்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ராஜா முயற்சித்தார். ஆனால் சாயங்காலம் வரையிலும் அது முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் போனது. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். ராஜாவுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறாங்க. என்ன ஞாபகப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, பொதுவாக மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தில் ஒரு பிரமாணம் இருக்கிறது, மாறாத பிரமாணம். என்ன அப்படின்னா, ராஜா ஒன்று சொல்லிட்டார்னா அது தப்பே கிடையாது, இட்ஸ் இன்ஃபாலிபிள், அது அழியாதது, அது யார் நினைச்சாலும் அழிக்க முடியாது, அது நிரந்தரமானது. ஏன்னா ராஜாவுடைய வாயிலிருந்து உருவாகிறது ஏதோ தப்பாக வராது, சாதாரணமாக வராது, யதார்த்தமாக வராது, யோசிக்காமல் வராது. ஆகவே அது தீர்க்கமாக தீர்மானித்து அது புறப்படுகிற வார்த்தை அது நிலையான ஒரு வார்த்தை. ஆகவே ராஜா ஒரு கட்டளை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நிரந்தரமான ஒரு வார்த்தையாக கருதப்பட்டது இங்கே மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தில். ஆகவே இப்போ தரியு இந்த சட்டத்தை பிறப்பித்த மாத்திரத்தில் தரியு நினைத்தால் கூட அது மாற்ற முடியாது. மாற்றினால் ராஜா ராஜ்யபாரத்திலிருந்தே சில நேரத்தில் கீழே இறங்குவதற்குரிய வழிகள் நேரிடும். ஏன்னு சொன்னால் ராஜாவின் மேலே நம்பிக்கை இல்லை. ராஜா திடீர்னு சொல்லிட்டு ஐயோ நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்றார் அப்படின்னா அந்த ராஜா சரியான ராஜாவே கிடையாது. சொன்னதை நிறைவேற்றுகிறவரும் சொன்னதை சரியாக காக்கிறவரும் தான் ராஜா என்று இந்த மேதியர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் ஒரு மாறாத பிரமாணம் இருந்தது. அதை ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு இங்க ஞாபகப்படுத்துறாங்க. எந்த தாக்கீதும்
கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். ராஜாவுக்கு கலக்கம், சஞ்சலம். 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ராஜா என்ன சொல்லி அனுப்புறார் பாருங்க, தானியேலே, நீ இடைவிடாமல் ஜெபித்து கொண்டிருக்கிற ஆராதிக்கிற உன் தேவன் தப்புவிப்பார். ஏன்னு சொன்னா, இந்த தானியேலின் மேல விசேஷித்த ஆவி இருக்கிறது என்பதை இந்த தரியு ஆரம்பத்தில் அறிந்திருந்தான். அறிந்து இந்த தானியேலுடைய வாழ்க்கையில எந்த ஒரு குற்றமும் இல்லை, தேசம் நல்ல செழுமையை காண்கிறது, நல்ல முறையில சகல காரியங்களை விசாரிக்கிறான். இந்த தானியேல் மேல் அவ்வளவு ஒரு கரிசனை, அவ்வளவு அக்கறை, அவ்வளவு ஒரு மதிப்பை இந்த தரியு ராஜா வைத்திருந்தான். ஆனால் தான் எதிர்பாராத விதமாக மற்ற மந்திரிமார்களுடைய பிரதானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு பிறப்பிக்கப்பட்ட அந்த கட்டளை தானியேலுக்கு விரோதமாக போய் விழும் அப்படின்றத ராஜா ஒருபோதும் நினைத்து பார்க்கவில்லை. இப்போ ராஜா வந்து தானியேலுக்கு பேராபத்து என்பதை அறிந்து காப்பாற்ற பார்க்கிறாரு. காப்பாற்ற முடியல, சிங்கக்கெபியில போட்டாங்க. ராஜா என்ன நம்பிக்கையோட போடுறார் அப்படின்னா, ஒருவேளை உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நிச்சயமாக உன்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இந்த தானியேலை தூக்கி போடுகிறார். வேற வழியே இல்லை. அதாவது சிம்பிளா சொல்லப்போனா, தானியேலே, நான் விதித்த கட்டளையை நான் திருப்பி எடுக்க என்னால் முடியல. உன்னுடைய தரியு ராஜா உன்னை காப்பாற்ற முடியவில்லை. தரியு ராஜாவுக்கு மேலே ஒரு ராஜா இருக்கிறாரு, அவர் நிச்சயமா உன்னை விடுவிப்பார், நீ போ அப்படின்னு சொல்லி இந்த தானியேலை அனுப்பி விடுகிறார் மன்னன். அந்த காலத்தில் மெசொப்பொட்டேமியால ஏகப்பட்ட சிங்கங்கள் இருக்குமா. அந்த சிங்கங்களை எல்லாம் என்ன செய்வாங்களான்னு சொன்னால், பிடித்து அதை கெபியில் போடுவாங்களா. அந்த கெபி அப்படின்னா, அந்த நாட்களில் இரும்பு வளையங்களோ அல்லது இரும்பு கம்பிகளான கெபிகள் இல்லை. அங்கே சதுரமான நீட்டமான சதுரமான குழிகளை வெட்டி அந்த குழிகளை 2 செக்மெண்டாக, 2 பகுதிகளாக அதை பிரிச்சிருவாங்க. நடுவில் இரும்பு கம்பிகள் போட்டு பிரிச்சிருவாங்க. அதை பிரித்து ஒரு பக்கம் காலியாக இருக்கும், இன்னொரு பக்கம் அது இந்த சிங்கங்கள் எல்லாம் தங்கி இருக்கும். சிங்கங்கள் இருந்த இடத்தை அதை சுத்தம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொன்னால், காலியாக இருக்கிற இடத்துல மாமிசம் போட்டு இந்த இரும்பு கம்பிகளை உயர்த்தின மாத்திரத்தில் அத்தனை சிங்கங்களும் அந்த மாமிசத்தை நோக்கி ஓடும். அதற்கு பிற்பாடு அந்த கம்பியை கீழே போட்டு அசிங்கமாக அதனுடைய கழிவுகளை சுத்தம் செய்வதற்கு இன்னொரு பகுதியில் ஜனங்கள் இறங்கி சுத்தம் செய்வார்கள். இது அங்கிருந்த வழக்கம். இப்போ இந்த சிங்கங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது, தானியேலை ஒரு பக்கம் அவர்கள் வீசுகிறார்கள். பாருங்களேன், வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றான். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாக்கியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. பார்த்தீங்களா, தானியேலுக்கு விரோதமாக அவன் முத்திரை போட்டான், ராத்திரியில நித்திரை இல்லை. பல நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இயற்றப்படுகிற சட்டத்தின் விளைவை அவரவர்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. உண்மையிலேயே நீங்களும் நானும் உண்மையாக வாழும்போது பிறர் நம்மை பொறாமையினாலும் பிறர் நம்மை யதார்த்தத்தினாலும் நம்மை காயப்படுத்திட்டு இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தீங்கை விளைவிக்க வேண்டும் என்று சொல்லி திட்டம் தீட்டும் பொழுது அவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை. ஒருவேளை வெளியே தோற்றத்திற்கு அப்பாடா
அவனை இப்படி சிக்க வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தி அடையலாம். உண்மையிலேயே அவங்களுடைய வாழ்க்கையில் சஞ்சலமும் பயமும் திகிலும் நிறைந்த அனுபவம் தான். இந்த ராஜாவுக்கு இப்போ தூக்கம் இல்லை. ராஜாவுக்கு முன்னாடி யாரையும் வரவும் விடலை. நித்திரை வராமற் போயிற்று. அதிகாலமே, அடுத்த நாள் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். பாருங்க, அதிகாலையில் கிழக்கு வெளுக்கும்போது, காலமே கிழக்கு வெளுக்கும்போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ஓடுறான் ராஜா, தீவிரமாய் போகிறார் அந்த கெபியை பார்ப்பதற்கு. தானியேலுக்கு என்ன நேரிட்டது? அவன் உயிரோடு இருக்கிறானா? அவனை சிங்கங்கள் பட்சித்து போட்டதா? என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தீவிரமாய் போகிறான். கிழக்கு வெளுக்கும்போது இந்த ராஜா எழுந்திருந்து தீவிரமாய் போனான். அதே வேளையில் கிழக்கு வெளுக்கும்போது சதிகாரர்களின் சாயமும் வெளுத்து போனது. சதிகாரர்களுடைய திட்டமும் அது வெளியாக்கப்பட்டது. முத்திரை போட தூண்டியவர்களின் முகத்திரையும் அங்கே கிழிந்ததை நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து வாசிக்கிறோம் பாருங்க. அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். தானியேல் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த நிலையை அவன் எடுத்து அப்படியே கூறுகிறான். ராஜாவே, நான் எதையுமே செய்யலை, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் எந்த பாவமும் செய்யவில்லை, நான் குற்றம் செய்யலை. தேவன் தேவதூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். பாடம் 1. 1,85,000 பேரை ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி பாளையத்தை அடித்து இஸ்ரவேலர்களுக்கு ஜெயம் கொடுத்தார். ஒரு தூதன். சிங்கக்கெபியில் கிடக்கிறது ஒரே ஒருத்தன், ஒத்த மனுஷன். ஆண்டவர் அந்த ஒரு மனிதனுக்காக பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பினார். பிரியமானவர்களே, உங்கள் சபையிலையோ இல்லை உங்கள் குடும்பத்திலேயோ இல்லை உங்கள் ஊர்லேயோ ஒருவேளை தனி மனிதனாக நீங்கள் போராடிட்டு இருக்கலாம். இந்த தானியேலை போல தனி மனிதனாக, தனி மனுஷியாக அல்லது மனிதனாக நம்ம வாழ்க்கையில் அப்படியே சுழண்டு கொண்டு போயிட்டு இருக்கலாம். நமக்கு விரோதமாக பலவிதமான பொறாமைகளும், பொறாமை நிறைந்த உணர்வுகளும், பார்வைகளும், பொறாமை மிகுந்த செயல்களும், சூழ்ச்சிகளும் நமக்கு முன்னாடி வரலாம். ஆனால் தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்த தானியேலுக்கு ஆண்டவர் தேவதூதனை அனுப்பினது போல நிச்சயம் நமக்கு தேவைப்பட்டால் தேவன் தேவதூதர்களை அனுப்ப ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். God is ever faithful. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை பராமரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் கண்களை மூடிக்கொண்டு கண் தெரியாதது போல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிற தெய்வம் அல்ல. அவர் உறங்காமல் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த தானியேல் தனி மனிதனாக அங்கு அந்த மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் இருந்தான். அவனுடைய சரீரத்தில் ஒரு சேதமும் இல்லை, ஒரு சேதமும் இல்லை. 23வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு, முழுவதும் சஞ்சலம், தானியேலை தூக்கி போட்ட நேரத்திலிருந்து தன்னுடைய உள்ளத்துக்கு பிடித்த சஞ்சலம் முழுவதும் இருந்தது. ஆனால் காலையில் பாருங்க, அவன் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அப்பொழுது அவன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் முழுமையுமாக தேவனை சார்ந்திருந்தவனாக இருந்தான்.
முழுமையாக தேவனை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. தேவனை சார்ந்திருந்து ராஜாவுக்கு கீழ்ப்படிந்த ஒரு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனை முழுமையாக நம்ம சார்ந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அங்கத்திலும் தேவனுக்கு முதலுரிமை கொடுத்து நாம் காணப்படுகிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நேர்மைக்கும் நீதிக்கும் நியாயத்திற்கும் எவ்வளவு ஒத்துப்போகிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இங்கே தானியேல் எந்த குறையும் தானியேலிடத்தில் காணப்படவில்லை. தானியேலுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார். சிங்கக்கெபியிலிருந்து தானியேலை தேவன் விடுவித்தார். புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் யோவான், இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் யோவானை டொமிஷியன் மன்னன் அவன் எண்ணெயில் கொதிக்கிற எண்ணெயில் போட்டான். அவன் நீச்சல் அடித்தானாம். பிறகு அவனை சிங்கக்கெபியில் போட்டால் கூட சிங்கங்கள் அவனை கடிக்காதுன்னு சொல்லி இவன் இயேசுவை பிரசங்கிக்கிறான். இவன் தனிமையான இடத்துல சாக வேண்டும் என்று பத்மோ தீவில் அவன் கொண்டு போடப்பட்டான். ஆனால் தேவன் அவனுக்கு அங்கே தரிசனமாகி, இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன புஸ்தகம் பத்மோ தீவிலிருந்து உருவானது. பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனுஷனை தனிமையாக அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது மாபெரும் காரியத்தை அவர் நடப்பிக்க ஆயத்தமாகிறார் என்பதே அர்த்தம். தேவன் எந்த ஒரு உண்மையான மனுஷனையும் தனிமையாக விட்டு அழகு பார்க்கிற தேவன் அல்ல. தனிமையாக விட்டு அவனை சிக்க வைத்து அவன் அவமானப்பட்டு துன்பப்பட்டு பாடுபட்டு தொல்லையின் திரட்சியினால் அவன் வேதனைக்குள்ளாகி அவன் சோர்ந்து போவதற்கு அவர் இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. மாறாக ஒரு மனுஷன் தனிமையாக அவதிப்படுகிறான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில பேராசீர்வாதம் காத்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டவே ஆண்டவர் அந்த தனி மனிதனுக்கு அந்த சோதனைகளை அனுமதிக்கிறார். யோபு அனுபவித்தான். ஆனால் இறுதியில் பார்க்கும் பொழுது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவன் அடைகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தனிமையாக போராடி கொண்டிருக்கிறோமா? God is on our side. தேவன் நம்முடைய பக்கத்தில் இருக்கிறார். ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒருபோதும் நாம் துவண்டு விடவும் கூடாது. தேவன் முதியோர்களை ஆசீர்வதிக்கிறார், முதியோரின் மேல கவனமாக இருக்கிறார் என்பதற்கு இந்த தானியேலுடைய சரித்திரம் ஒரு உண்மையான ஒரு பாடமாக நமக்கு இருக்கிறது. 84 வயது நிறைந்த ஒரு கிழவன் அல்லது வயது முதிர்ந்த ஒரு மனுஷன். அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார் பார்த்தீங்களா? யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். அதாவது ஓல்ட் மென், வயது முதிர்ந்தவர்கள் கூட சொப்பனங்களை காண்பார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் முதியோர்களை தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறார். ஏசாயா புஸ்தகம் ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை வாசிச்சோன்னு சொன்னா, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பேல் பணியும், நேபோ குனியும், அவைகளின் விக்கிரகங்கள் காட்டு மிருகங்களுக்கும் நாட்டு மிருகங்களுக்கும் சுமையாகும். நீங்கள் சுமந்த சுமைகள் இளைத்து போன மிருகங்களுக்கு பாரமாயிருக்கும். அவைகள் ஏகமாய் குனிந்து பணியும், சுமைகளை அவைகள் தப்புவிக்க மாட்டாது. அவைகள் தாமே சிறைப்பட்டு போகும். யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நிறைவயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். யார் சொல்றது தெரியுமா? ஜீவனுள்ள தேவன். ஒருவேளை நமக்கு வயசாயிடுச்சு, கடைசி காலத்தில் இனி என்ன செய்ய போகிறோம், என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னா, never fear for your future. Leave everything into the hands of a holy God. எல்லாவற்றையும் பரிசுத்தமான தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாருக்கும் நேர்த்தியான வாழ்க்கை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன்
தைரியமாக தேவனுக்காக வாழ்ந்த வாலிபர்களை மட்டுமல்ல, முதிர் வயதில் அவருடைய பிரின்சிபிள்ஸுக்கு, அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு, கொள்கைகளுக்கு சமரசம் செய்யாமல் வாழ்ந்து காண்பிக்கிற முதியோர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதற்கு இந்த தானியேலோடு கூட சேர்ந்த நண்பர்களும் ஒரு சிறந்த சான்று. யூத ராஜசிங்கம் மேதிய பெர்சிய ராஜ்யத்தினுடைய சிங்கங்களை கட்டி போட்டார். 6ஆம் அதிகாரம் 24 வசந்த வாசிக்கிற பாருங்க. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியில சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. என்ன ஒரு கோரத்தன்மை பார்த்தீங்களா? கேடு நினைப்பான், கேடடைவான், கேடு நினைப்பான். எவன் எல்லாம் கேடு நினைக்கிறானோ அவன் எல்லாம் கேடடைவாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் யாரையாச்சும் பொறாமை கொண்டோம் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக கேடுங்க. நம்ம யாருக்காச்சும் மேலே அவங்க வாழ்க்கையை நல்லா, நம்மளை விட நல்லா இருக்காங்களே, நம்மளை விட நல்லா இது பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு பொறாமை வருது அப்படின்னு சொன்னால் அந்த பொறாமை இப்போதே எடுத்து உடைச்சி போட்டு குப்பையில் போட்டுருங்க. தேவ சமூகத்தில் ஆண்டவரே அந்த பொறாமை இல்லாத ஒரு இருதயத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பொறாமை மட்டும் வேதம் சொல்லுகிறது, பொறாமையோ எலும்புருக்கி, பொறாமையோ எலும்புருக்கி. இந்த பொறாமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சீர்குலைக்குங்க, சீர்குலைத்து விடும். இங்கே பொறாமை கொண்ட பிரபுக்கள், மந்திரிமார்கள், பிரதானிகள், தேசாதிபதிகள் எல்லாரையும் அழைத்து வர சொன்னார் மன்னன். எல்லாரும் மட்டும் இல்லை, அவங்களும் அவங்களுடைய பிள்ளைங்களும் அவங்களுடைய மனைவிகளும் அத்தனை பேர்களும் குடும்பமாக எல்லாரும் எப்படி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ராஜா ஏதோ பரிசு கொடுக்க போறாரு. தானியேலை இந்த தன்னுடைய தேவன் காப்பாற்றின உடனேயே ராஜா சந்தோஷத்தில் கிஃப்ட் தர போறாருன்னு நினைச்சு அத்தனை பேர் வந்து நின்னாங்களாம். எல்லாரும் குடும்பமாக ராஜா கட்டளை போட்டார், எல்லாரையும் தூக்கி சிங்க கெபியில் போடு. வேதம் என்ன சொல்கிறது? அவர்கள் அந்த கெபியில் கெபியின் அடியில் சேரும் முன்னே கெபியில் போட்டு அவங்க கீழே தரையை தொடலை, அதுக்குள்ள சிங்கங்கள் அவங்கள கடிச்சு அவங்க எலும்புகளை நொறுக்கி விட்டதாம். பார்த்தீங்களா? தானியேலும் அதே கெபியில் தான் போடப்பட்டான். சிங்கங்கள் வாய் கட்டப்பட்டது. எவ்வளோ பெரிய ஆபத்து நிறைந்த இடத்துல ஒரு மனுஷன் தள்ளப்பட்டாலும் தேவன் அங்கே இருந்தார் அப்படின்னா, தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய கிரியைகள் அங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் எவ்வளோ பெரிய ஆபத்தான இடத்துலாலும் அவன் பாதுகாக்கப்படுவாங்க. மோசையினுடைய வாழ்க்கை, சிறு குழந்தையாக நாணற்பட்டியில் வைத்து மறைத்து அவள் ஒரு நாணற்பட்டியில் பெட்டியை வணைந்து பெட்டியில் அனுப்புனான். நைல் நதியில் அனுப்பப்பட்டவன் இந்த மோசே. மிதலைகள் பட்சிகள் நிறைந்த அந்த நதி பாதுகாப்பாக அந்த போய் சேர்ந்து பார்த்தீங்களா, அது சாதாரண ஒரு பெட்டி இல்லை, உன்னதமானவருடைய மறைவில் மறைத்து வைக்கப்பட்ட குழந்தையாக அந்த தாய் மறைத்து ஜெபித்து வைத்து அனுப்பினாள். பிரியமானவர்களே, நம்ம வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நம்முடைய குணத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? நம்முடைய செயலில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நம்முடைய எண்ணத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நம்முடைய பார்வையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? பிரியமானவர்களே, இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவனுடைய செயலிலும் எண்ணத்திலும் அவன் தூய்மை உள்ளவனாக இருந்தான். எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு தற்பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கையை தினந்தோறும் வாழ்ந்தான். இது என்ன அப்படின்னா, மோசேயினுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? துரிதமாக வாசித்து நிறைவு செய்யலாம். உபாகமம் 24ஆம் அதிகாரம், உபாகமம் 24ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 24:16. பிள்ளைகளுக்காக பிதாக்களும் பிதாக்களுக்காக பிள்ளைகளும் கொலை செய்யப்பட வேண்டாம்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தகப்பனுக்காக, தகப்பனுடைய பாவத்துக்காக பிள்ளைங்க கொலை செய்ய பண்ணக்கூடாது. இது தேவன் கொடுத்த பிரமாணம் மோசையின் மூலமாக. அவனவன் செய்த பாவத்து நிமித்தம் அவனவன் கொலை செய்யப்பட வேண்டும். இதுதான் மோசையினுடைய பிரமாணம். ஆனால் மேதிய பெர்சியனுடைய பிரமாணம் என்ன தெரியுமா? அவன் பொறாமையினால் அவன் ஒரு பாவம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பமே நாசமாக வேண்டும். அவன் குடும்பமே நாசமாக வேண்டும். பிரியமானவர்களே, வேதத்தில் பலர் தாங்கள் செய்த பாவத்தின் விளைவாக குடும்பத்தையே தொலைத்து கட்டியிருக்கிறார்கள், வம்சத்தையே அழித்திருக்கிறார்கள். நாம் எப்படி? நம்முடைய பாவமும் நம்முடைய பாவ வாழ்க்கையும் நம்முடைய வம்சத்தையே கிறிஸ்துவனிடத்திலிருந்து பிரிக்கிற தன்மையுடையதாக இருக்கிறதா, அல்லது நம்முடைய வம்சம் கிறிஸ்துவண்டை சேருகிற வண்ணமாக இருக்கிறதா? இந்த மனுஷன் தானியேலுடைய நீதியான வாழ்க்கை அவனுக்கு ஜெயம் கொடுத்தது. அவனை யாரெல்லாம் போய் ராஜாவிடத்தில் போய் சொன்னாங்களோ அத்தனை பேர்களை அழைத்து வந்து அத்தனை பேர்களும் அங்கே கொலை செய்யப்படுகிறார்கள். பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், ஜாதியாருக்கும், பாசைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகு கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். என்ன ஒரு சாட்சி பாருங்களேன், என்ன ஒரு சாட்சி. ஒருவேளை ராஜா தனக்கு தன்னுடைய ராஜ்யபாரம் போனாலும் பரவாயில்லை, ராஜா தானியேலை நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி சிங்கக்கவியிலிருந்து காப்பாற்றி இருந்தா தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி இந்த ராஜா தெரிஞ்சிருக்க மாட்டார். பாருங்க எப்படி தெரிகிறார், எப்படி அவர் வர்ணிக்கிறார் பாருங்க. எத்தனையோ பைபிள் ஸ்டடி அவருக்கு கொடுத்தது போல, எத்தனையோ பிரசங்கங்கள் அவர் கேட்டது போல தேவனுடைய குணத்தை அவர் வர்ணிக்கிறார் பாருங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது. அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். என்ன ஒரு சாட்சி சொல்றார் பாருங்க இந்த தரியு ராஜா. தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரியு தன்னுடைய கரங்களால் ஒரு தீர்ப்பு எழுதுகிறார். தீர்ப்பும் எழுதி ஒரு கன்ஃபெஷன் எழுதுகிறார் பாருங்க. மெய்யான தேவனுடைய குணங்களை எல்லாம் அவர் பட்டியலிடுகிறார். அவர் இரட்சகர், அவர்தாம் ஆளுகை செய்கிறவர், வானத்திலும் பூமியிலும் எல்லா இடங்களிலும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்னா அவர் மட்டும்தான், யாராலும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தில் அவர் எழுதி வைக்கிறார். 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபாரத்திலும் பார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. பிரியமானவர்களே, தானியேலை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சார் பார்த்தீங்களா? உண்மையான ஒரு மனுஷன். இன்னைக்கு தனி மனிதனாக நம்ம எங்கே இருக்கிறோமோ, நம்ம கம்பெனியில் வேலை செய்யலாம், மருத்துவமனையில் வேலை செய்யலாம், இல்லை நம்ம இதர வேலைகளை செய்யலாம். என்ன வேலையை செய்தாலும் சரி, நம்ம எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஒரு தனி மனிதனாக தேவனுக்கு உண்மையாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தேவனை பிற யாவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் உருவாக்க முடியும் என்பதற்கு இந்த தானியேல் சிறந்த உதாரணம். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஜெபிக்கிறவன் ஜெயிப்பான். இந்த தானியேல் ஜெபித்தான், ஜெயங்கொண்டான். தேவனுக்கு பயந்தான், தேவன் அவனை உயர்த்தினார். இன்னைக்கு நாம் நிதானிக்க வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு நம்ம யார் இடத்துல இருக்கிறோம்? தானியேல் இடத்துல இருக்கிறோமா, இல்லை பிரபுக்களும் மந்திரிமார்களும் தேசாதிபதிகளும் பிரதானிகளும் அவர்கள் பொறாமையினால் போய் பேசினாங்களே அந்த இடத்துல இருக்கிறோமா? நாம் யாராக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை அந்த அதிகாரிகளுடைய இடத்துல நாம் இருந்தோம்னு சொன்னால் நாம் மனமாற வேண்டும். அல்லது நாம் தானியேலுடைய இடத்துல இருந்தோம்னு சொன்னால் இன்னும் இயேசுவை நெருங்கி பின்தொடர வேண்டும். பிரியமானவர்களே, இதர குணங்களை எல்லாவற்றையும் நாம் கழுவுவோம், சுத்தம் பண்ணுவோம்.
தானியேலை போல நம்ம சமுதாயத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய மகத்துவம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மேன்மையான ஆசீர்வாதம். பிறருடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமாக, ராஜாவுக்கு ஒரு நம்பத்தகுந்த ஒரு விதத்தில் ஒரு மனுஷனாக இந்த தானியேல் வாழ்ந்தான். ஒரு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு நம்பத்தகுந்த ஆளாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அது எவ்வளோ பெரிய சாட்சி. அந்த மனுஷனா 100 ரூபா கொடுத்தா 100 ரூபா அப்படியே இருக்கும். அவனுடைய கரமா 1000 ரூபா கொடுத்து நம்பி கல்லாப்பட்டியை திறந்து வச்சுட்டு போயிடலாம், அது அப்படியே இருக்கும். 5 நயா பைசாக ஆசைப்பட மாட்டான். அவனுடைய பொறுப்பா, அவன் வேலையா, அந்த வேலையை அவன்கிட்ட கொடுத்தா துல்லியமாக கண்ணியமாக முடிப்பான். இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை உருவாக்குவதற்கு தான் தேவன் நம்ம இந்த உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாருங்க. நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் ரூபா எடுப்பதற்கு வாய்ப்பு கிடச்சுன்னா என்னென்ன எப்படியெல்லாம் இன்னைக்கு காசை உருவுறாங்க, எடுக்கிறாங்க. பல தண்டிக்கப்படுகிறார்கள் எல்லா இடத்துலையும். அரசாங்கத்தை ஏமாத்தினா அரசாங்கம் இன்னைக்கு தண்டிக்குது, ஸ்தாபனத்தை ஏமாத்தினா ஸ்தாபனம் தண்டிக்குது. ஆனால் அதுக்கு அந்த தண்டனையை ஏற்றுக்க முடியாமல் அதை நியாயப்படுத்துகிறாங்க. அவன் திருடலையா, இவன் திருடலையா? முதல் நம்ம பார்க்கணும், பிரியமானவர்களை, நாம் யார், ஹவாவி? நம்ம நிதானித்து சிந்தித்து, தானியேல் எப்படி உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தானோ அதே போல் ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ நம்மை இயேசுவண்டை ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, அப்பா, தானியேலுடைய உண்மைத்தன்மை எங்களுக்குள்ளாக விளங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தரிவு மன்னன் உமக்கு விரோதமான ஒரு சட்டத்தை ஏற்றினாலும் தானியேல் தெளிவுள்ளவனாய் விசுவாசத்திற்கும் தைரியத்திற்கும் சான்றாக விளங்கி, ஆண்டவரே, அந்த மேதிய பரிசேயர்களுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கும் வகையில், மெய்யான மீட்பர் எங்களை பாதுகாக்க வல்லவர் என்பதை சொல்லும் வகையில் ஆண்டவர் அவனை பயன்படுத்தினீர் அப்பா. அதே போல் எங்களையும் பயன்படுத்த நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த வேளையில் இதோ இந்த சத்தியத்தை கேட்ட, பாடத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த குடும்பம் முழுவதுமாக ரட்சிக்கப்படுவதற்கு தேவன் உதவி தாங்கப்பா. நாங்கள் ஒருவேளை அதிகாரிகளுடைய இடத்துல நாங்கள் இருந்தால் எங்களுக்குள்ளாக இருக்கிற பொறாமை, வஞ்சகம், கிறிஸ்துவுக்கு விரோதமாக கேடு நிறைந்த குணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் தகர்த்தெறிய எங்களுக்கு உதவித்தாரும். தானியேலை போல நாங்கள் வாழ்ந்து வருவோமானால் இன்னும் இயேசுவை நெருங்க எங்களுக்கு உதவித்தாரும். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே உரித்தாக்குகிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி பிறரையும் ஆயத்தப்படுத்த எங்களை பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் வழிநடத்தலும் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் தேர்தலும் பாதுகாவலும் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்னும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய திருவருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.